ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ். நான் உங்கள் பிரதீப். நம்ம சேனல் வழக்கமாக ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் புதுசாக லான்ச் ஆயிருக்க இந்த காண்டாக்ட் ஃபோன் அப்படிங்கிற இந்த லாங் டைம் ஆப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி அந்த 50 இம்ப்ரெஷன் ஆப். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முந்தின ஆப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து பாருங்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த ஸ்கூல் டிகிரி, அத்தன்டிக் கிளைம், தென் அதுக்கும் முன்னாடி உள்ளதுனா இங்கே இருக்குல்லையே அந்த ஆப்ஸ் எல்லாமே தெரியும். இந்த 2 லைனில் இருக்கிறது எல்லாமே அந்த ஆப்ஸ் தான். பக்காவாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ 1 மந்த் வரைக்கும் பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடியோ ப்ரெஸ் இந்த ஆப்பில் மட்டும் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் பேமெண்ட் வரல, 2 நாளாக பெண்டிங் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு சப்போஸ் இந்த ஆப்பில் பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டாம். இல்லை அப்படின்னா மட்டும் கண்டினியூ பண்ணிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பேமெண்ட் வரும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நியூ வந்திருக்கேன். இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப்ஸோட முந்தின ஆப்போட பேமெண்ட் ஃபுல்லாம் பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஹாஸ்டட் கால் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். ஸோ இது வந்து அதுக்கு முன்னாடி உள்ளதான் 28 நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்தது, 29 இன்றைக்கி வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. தென் இது 30 ரூபா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டிகிரி அப்படிங்கிற அந்த ஆப்போடது. தென் இங்கே ஒரு 10 ருபீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஆக்சுவலாக இது வந்து நேற்று லான்ச் ஆன இந்த கம்பெனியோட ஆப். ஓகேங்களா. ஸோ அதுலேயும் வந்து கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துட்டாங்க. மினிமம் ரேடியம் உங்களுக்கு வந்து 10 ரூபா தான். ஸோ 2-3 ரேடியம் வரைக்கும் உங்களுக்கு வந்து 10 ரூபா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 20 ரூபா 30 ரூபா நீங்கள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் பண்ண உங்களுக்கு மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ண இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ 11122 சொல்லிட்டு அட்டாச்மெண்ட் கோடுக்கு வந்து கொடுத்துக்கோங்க. தென் உங்களுக்கான நேமு, தென் உங்களோட காண்டாக்ட் நம்பருங்கிற இடத்துல மஸ்ட் பேடிஎம்மில் கேவிசி கம்ப்ளீட் பண்ண மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு உங்களுக்கானது கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதே என்டர் பண்ணிக்கோங்க. தென் சைன் அப் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் ஆப் ஓப்பன் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உள்ளே வந்ததும் மெயின் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேப் டு என்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி டாஸ்க் பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் 50 வியூஸ் வந்து கொடுப்பாங்க. எப்போவுமே இதில் வந்து 50 வியூஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால தான் 50 இம்ப்ரெஷன் ஆப்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிக் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 4 இன்ஸ்டால் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 10 வியூஸ் முடிச்சதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு கிளிக் வரும். ஸோ அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஸ்டார்ட் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு டைமிங் வந்து ரன் ஆகும். இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆட பேக் பண்ணிக்கோங்க. இந்த 10 செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா. ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள், அவ்வளோதான். நமக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக பேக் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரிமைனிங்கில் இப்போ வந்து 49 இருக்குது. ஒன்று வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு இம்ப்ரெஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 பைசா வருது. ஸோ டோட்டலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கிறதும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த கிளிக் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், நம்ம 10 இம்ப்ரெஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து ரிமைனிங் இருக்க இந்த ஒரு கிளிக் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ யூ கேன் டேப் அப்படின்னு சொல்லி போட்டுருப்பாங்க. இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆட பேக் பண்ணிக்கோங்க. டைமிங் எதுவும் ரன் ஆகாது. மேலே ஒரு ஆட் இருக்கும், கீழே ஒரு ஆட் இருக்கும். ஸோ 2 ஆடில் இதை ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்து மேலே இருக்க அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணணும் உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் பேஜ் ஓப்பன் ஆகி இந்த மாதிரி தான் வெயிட் பண்ணுவீங்க. ஸோ இதில் ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு இங்கே பேக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து ஒரு வியூ ஒரு கிளிக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த ஒரு கிளிக்கு உங்களுக்கு வந்து 1 ரூபா கிடைக்கும். ஜஸ்ட் நான் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 30 செகண்ட் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இதை வந்து பேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக சக்ஸஸ்னு வந்திருக்கும். உங்களுக்கு இங்கே வந்து பாருங்கள், கிளிக்கில் வந்து 1 இருந்தது, 0 ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு கிளிக்கும் கம்ப்ளீட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 10 வியூஸ் உங்களுக்கு வந்து வரும். 10 வியூஸ் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த வந்து இன்ஸ்டால் டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. இன்ஸ்டால் திஸ் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த டைமில் மேலேயும் கீழே இருக்க 2 ஆடில் எதையா ஒன்று வந்து நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த மாதிரி ப்ளே ஸ்டோர் பேஜ் போய்ட்டு அப்போ வந்து வெயிட் பண்ணாமல் அந்த ஆப்பை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு 10 இல்லை 20 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா. ஜஸ்ட் அதுக்கப்புறமா நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக் இதில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் ரீடம் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியும். ஸோ இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எவ்வளோ வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ 10 ரூபா இருந்தால் நீங்கள் வந்து ரீடம் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வேலட்டில் 10 ரூபா வந்தோடனே இதில் ஆட்டோமேட்டிக்காக 10 அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா இந்த ரிக்வெஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அவங்க வந்து ரிக்வெஸ்ட் எடுத்துப்பாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்குற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு பேடிஎம்மில் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் நீங்கள் உங்களுக்கு வந்து 6 ரூபா. ஓகேங்களா. ஜஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது மூலியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 லெவல் வரைக்கும் உங்களுக்கு ரெஃபரல் எண் கிடைக்கும். 11னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக ஒரு லெவல், ஃபஸ்ட் லெவல் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து கீழே ஜாயின் பண்ணுறது. செகண்ட் லெவலுங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறது. தேர்ட் லெவல் வந்து அவங்களுக்கு கீழே அவங்க வந்து ஜாயின் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லெவல். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கம்மியான இன்கம் தான் வரும். ஸோ அது வேணும் அப்படிங்கிறவங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் அதே மாதிரி தான் அப்போ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் பேமெண்ட் கொடுப்பாங்க. ஒரு 3 வாரம் வரைக்கும் எல்லாத்துக்கும் பேமெண்ட் வரும். தென் அதுக்கப்புறம் இப்போ சொன்ன மாதிரி ஒரு ஆப்பில் வந்து பேமெண்ட் வந்து சிலருக்கு வரலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த ஸ்டூடியோ ப்ரெஸ் இது மாதிரி தான். ஸோ சிலருக்கு வந்து பேமெண்ட் நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பேமெண்ட் வந்து டோட்டலாக நிறுத்துவாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் வந்து இன்னும் எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம சேனலில் உடனே பார்ப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க வேலைக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.